இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் ஹீட்டானட்டும் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எல்லாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, பிரியாணி இலை, ஸ்டார் பூ, கிராம்பு, சோம்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புதினா மல்லி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எப்படி மெஷர் பண்ணணும்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோமா, அது 1 கப் தண்ணி 1 கப் தேங்காய் பால் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறேன், அதனால் 1.5 கப்பு தேங்காய் பால் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸ் கழுவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி முந்திரி கொஞ்சம் ஒரு 10-15 இது போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் முந்திரி போடுறதும் உங்களுக்கு போடாததும் ஒன்று இருக்கும். நான் முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மட்டும் நல்லா லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விசில் போட்டுருங்க. விசில் 2 விசில் வந்தால் போதும். ஏன்னா பாஸ்மதி ரைஸு 6 மணி நேரம் ஊற வச்சிடணும், அதனால் 2 விசில் வந்தால் போதும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். விசில் வந்துடுச்சு. விசில் போயிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் சாதம் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம். நெய் வாசனை மாறு தூக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.